நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேர்தல் நெருங்கி வர வர அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகள், தீர்மானங்கள் வேகமாக காரியங்கள் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சில நேரங்களில் நமக்கு நடக்கிற சம்பவங்கள், அதாவது யாரெல்லாம் பிரிய மாட்டார்கள் என்று நினைக்கிறோமோ அவர்களெல்லாம் பிரிந்து போவதும், யாரெல்லாம் ஒன்று சேர மாட்டார்கள் என்று நினைக்கிறோமோ அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து கைகோர்த்து நிற்கிறோம் போன்ற காட்சிகள் நடந்து கொண்டு வருகிறது. எப்படி அரசியல் தலைவர்கள் அல்லது அரசியல்வாதிகள் தங்களுடைய ஆதாயத்திற்காக கடைசி நேரத்தில் கட்சி விட்டு கட்சி தாவுவார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோமே, அதே போல் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, நேற்று எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு வீடியோ என்னை மிகவும் அதிகமாக சிந்திக்க வைத்தது. அதாவது ஒரு கிறிஸ்தவ தலைவர்களின் கூட்டம் நடக்கிறது. அதில் மேடையில் அமர்ந்திருக்கிற அனைவரும் அங்கே தரித்து கழுத்தில் சிலுவையை அலங்கரித்து தொங்கவிட்டு இருக்கிறார்கள். அதிலே ஒருவர் ஆவேசமாய் பேசுகிறார். அதாவது, இவ்வளவு நாட்களாக நாம் இந்த குறிப்பிட்ட கட்சியை ஆதரித்தோம், இந்த கட்சியினால் நமக்கு எந்த நன்மையும் இல்லை, இனிமேல் நாம் அனைவரும் இந்த கட்சியை ஆதரிக்க வேண்டும், இதை இப்பொழுதே வருகின்ற தேர்தலில் நாம் காண்பிக்க வேண்டும் என்று ஆவேசமாக பேசி கொண்டிருந்தார். அந்த வீடியோவை பார்க்கிற பொழுது அங்கே மேடையில் அமர்ந்திருந்த எல்லாரையும் நான் சற்று உற்று பார்த்தேன். அங்கி அணிந்து கழுத்தில் சிலுவை அணிந்து அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். ஒருவேளை இது எனக்கு புதிதாக காணப்படவில்லை. ஏனென்றால் தேர்தல் வருகிற நேரத்தில் ஒவ்வொரு முறையும் இது பல சபைகளில் நடக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. அதாவது, யாரெல்லாம் பெரிய சபை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் ஏதாவது ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக தீர்மானம் எடுப்பதும், அந்த சபையின் மக்களுடைய வாக்கை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வதும் இது வழக்கமாய் நடந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ மக்களின் வாக்கை சாதகமாக வைத்து இன்று பலர் சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதையும் நான் பார்க்கிறேன். கிறிஸ்தவத்தையும் சிலுவையையும் அவர்கள் பயன்படுத்தும் விதம் மாறிக்கொண்டே வருகிறது. அரசியல்வாதிகள் மாறுகிறார்கள், ஆனால் கிறிஸ்தவர்கள் மாறிக்கொண்டே, கொள்கையில் மாறிக்கொண்டே இருப்பதை இன்றைக்கு கடைசி நாட்களிலே நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு கண்ணோட்டத்தில் நான் யோசிக்கிற பொழுது, அப்போஸ்தலர்கள் எப்படி சிலுவையை பார்த்தார்கள்? முதலாவது நூற்றாண்டில் அவர்கள் எப்படி தங்களுடைய விசுவாசத்திலே உறுதியாக இருந்தார்கள், தங்களுடைய நம்பிக்கையிலே உறுதியாக இருந்தார்கள்? போராட்டங்கள் மத்தியிலே, உபத்திரங்கள் மத்தியில் எப்படி அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார்கள் என்று சொல்லி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அது நிமித்தமாக நான் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்தை இப்பொழுது படித்து கொண்டிருக்கிறேன். பவுலின் நிருபங்களையும் படித்து கொண்டிருக்கிறேன். அதன் விளைவாகத்தான் பவுலடிகளார் சிலுவையை எப்படி பார்த்தார் என்று சொல்லி கடந்த வாரத்தில் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து பேசினேன். அதன் தொடர்ச்சியாக, அதாவது பவுலின் பார்வையில் சிலுவை என்ற தலைப்பில் இன்று நான் ஒரு செய்தியை உங்களோடு பேச இருக்கிறேன். இந்த செய்திக்காக நான் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி பவுல் அப்போஸ்தலன் எழுதின கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம். அதாவது 1 கொரிந்தியரிலிருந்து தேவனுடைய வார்த்தையை பார்க்க இருக்கிறோம். இந்த நாளின் செய்திக்காக 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்குமாக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். சரி, உங்கள் கரத்தில் வேத புஸ்தகம் இருக்கும் என்றால் நீங்கள் திறந்து வைத்து கொள்ளுங்கள். அப்பொழுது நான் சொல்கிற காரியம் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். பவுலின் பார்வையில் சிலுவை எப்படி இருக்கிறது? பவுல் அப்போஸ்தலன் என்ற ஒரு மாபெரும் மனிதனுடைய பார்வையில் சிலுவை எப்படியாக இருக்கிறது? இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற மக்களுடைய பார்வையில் சிலுவை எப்படி இருக்கிறது?
இன்றைக்கு கிறிஸ்தவ தலைவர்களின் பார்வையில் சிலுவை எப்படி இருக்கிறது? தங்களின் சுய ஆதாயத்திற்காக, தங்களுடைய சுய பெருமைக்காக, தங்களை பெரியவர்கள் என்று சொல்லி காண்பித்துக் கொள்வதற்காக இன்றைக்கு சிலுவையை பயன்படுத்தக்கூடிய கிறிஸ்தவம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அந்தப்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. 20வது வசனம், ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தீர்க்கதரிசி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படியெனில், தேவ ஞானத்திற்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயிருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ ஞானமாயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, முதலாவதாக பவுலடிகளார் சொல்ல விரும்புகிற காரியம், உலகத்தின் பார்வையில் சிலுவை அல்லது உலகத்தின் மக்களுக்கு சிலுவை ஒரு பைத்தியமாய் காணப்படுகிறது, ஒரு பொருளற்றதாய், அர்த்தமற்றதாய், வெறுமையாய் காணப்படுகிறது. ஆனால் கிறிஸ்துவை யார் என்று சொல்லி அறிந்து வேத வசனத்தின் வெளிச்சத்தில் கிறிஸ்துவின் சிலுவையின் நோக்கத்தை அறிந்து, கிறிஸ்து சிலுவையில் மரித்தது நோக்கத்தை, அவசியத்தை புரிந்து கொண்டவர்களுக்கு அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது என்று பவுலடிகளார் சொல்லுகிறார். கடந்த வாரத்தில் பவுலடிகளார் கிறிஸ்துவின் சிலுவை எந்த சூழ்நிலையிலும் அவருக்கு சமாதானத்தை தரக்கூடியதாக இருந்தது, அவருக்கு தைரியத்தை தரக்கூடியதாக இருந்தது, அவருக்கு நம்பிக்கையை தரக்கூடியதாக இருந்தது என்று சொல்லி பவுலடிகளார் சொன்னதை பிலிப்பியர்கள் நிருபத்திலிருந்து நான் பேசினேன். இன்று கிறிஸ்துவின் சிலுவையை பவுலடிகளார் எப்படி பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, முதலாவதாக கிறிஸ்துவின் சிலுவை தேவ பலத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக அல்லது கிறிஸ்துவின் சிலுவை தேவ பலத்தின் அடையாளமாய் காணப்படுகிறது என்று சொல்லுகிறார். யாருக்கு என்று சொல்லி யோசிக்க வேண்டும். இந்த தேவ பலன், சிலுவையில் கிடைக்கப்பெற்ற இந்த தேவ பலன் யாருக்கு கிடைக்கிறது, எப்பொழுது கிடைக்கிறது என்று சொல்லி நாம் வேதவசனத்தின் அடிப்படையில் யோசிக்க வேண்டும். அதையும் பவுலடிகளார் இதிலே சொல்லியிருக்கிறார். தேவ பலனாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆனால் கெட்டு போகிறவர்களுக்கு, அதாவது சுவிசேஷத்தை மறுதளிக்கிறவர்களுக்கு, சிலுவையில் மரித்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ வேண்டாம் என்று சொல்லுகிறவர்களுக்கு, சிலுவையின் அவசியத்தை உணராதிருக்கிறவர்களுக்கு, சிலுவையின் மேன்மையை வேத வசனத்தின் வெளிச்சத்திலே புரியாதிருக்கிறவர்களுக்கு, அந்த கெட்டு போகிறவர்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தை என்னுடைய விளக்கத்தை நாம் சொல்ல வேண்டும் என்றால் இப்படித்தான் சொல்ல வேண்டும். அவர்களுக்கு அது பைத்தியமாய் இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, விசுவாசிக்கிற நமக்கோ அது தேவ பலத்தின் அடையாளமாய் இருக்கிறது என்று சொல்லி பவுலடிகளார் சொல்லுகிறார். இதை குறித்து நான் யோசித்து பார்த்தேன். என்ன தேவ பலன் என்று யோசித்து பார்ப்போம் என்றால், வேத வசனத்தின் அடிப்படையில் சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் இதே பவுலடிகளார் சொல்லுகிறார், நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தவர்களானவர்களாக காணப்படுகிறோம் என்கிறார். அப்படி என்றால் என்ன? ஆதாமின் பிள்ளைகளாகிய நாம் பாவம் செய்தவர்களாகவும் தொடர்ந்து பாவம் செய்யும் சுபாவத்தை உடையவர்களாகவும் இருக்கின்றபடியினால் தேவ சமூகத்தில் வந்து நிற்கும் ஸ்லாக்கியத்தை இழந்து காணப்படுகிறோம், தகுதியை இழந்து காணப்படுகிறோம், பலத்தை இழந்து காணப்படுகிறோம். பரிசுத்தமுள்ள தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்கக்கூடிய பலன் நமக்கு இல்லாமல் இருக்கிறது.
நீதியுள்ள தேவனுடைய சமூகத்திலே வந்து நிற்கக்கூடிய தகுதி நமக்கு இல்லாமல் இருக்கிறது. உண்மையுள்ள தேவனுடைய சமூகத்தில் வரக்கூடிய ஸ்லாக்கியம் அல்லது தகுதி எனக்கு இல்லாது இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நான் பாவம் செய்யக்கூடிய சுபாவத்தை உடையவனாக இருக்கிறேன். நான் உண்மை இல்லாத தன்மையை உடைய மனிதனாக காணப்படுகிறேன். நான் நீதியை விரும்பாத அல்லது நீதியை செய்ய முடியாத சுபாவத்தை உடைய மனிதனாக காணப்படுகிறேன். ஆனால் வேதாகமத்தின் தேவனோ நீதிபரராக இருக்கிறார். வேதாகமத்தின் தேவனோ உண்மையுள்ளவராக இருக்கிறார். வேதாகமத்தின் தேவனோ பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த மகா பரிசுத்தமுள்ள, உண்மையுள்ள, நீதியுள்ள இந்த தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை மனிதர்களாகிய நாம் இழந்து விட்டோம். பலத்தை இழந்து விட்டோம். எப்பொழுது? நம்முடைய முதல் தகப்பனாகிய ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே பாவம் செய்த பொழுது. வேத வசனத்தை நன்றாக அறிந்திருக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்றால், ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் தேவ சமூகத்திலிருந்து துரத்தி விடப்பட்டார்கள் என்று ஆதியாகமத்தின் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் ஒரு பரிதாபமான நிலைமையை பார்க்கிறோம். மனமகிழ்ச்சியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, தேவனுடைய பிரசன்னத்தில், தேவ சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால் இழந்து அவன் மிகவும் துக்கமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போகிறான். அதாவது தேவ சமூகத்தை விட்டு அவன் துரத்தப்படுகிறான், வெளியே அனுப்பப்படுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்றைக்கு அனுப்பப்பட்ட மனிதன் இன்றைக்கு வரைக்கும் அவனாக கர்த்தருடைய சமூகத்திற்கு வர அவன் நினைப்பதில்லை. அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் மனிதனை தேடி வந்த தேவன் இறுதியாக கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதனை தேடி வந்தார். பலத்தை இழந்து, நம்பிக்கையை இழந்து, தகுதியை இழந்து, தேவ சமூகத்தில் வருவதற்குரிய எல்லா ஸ்லாக்கியத்தை இழந்து காணப்படுகிற அந்த மனிதனுக்கு கிறிஸ்துவின் சிலுவை அவன் மீண்டும் தேவ சமூகத்திற்கு வருவதற்கு, இழந்து போன ஸ்லாக்கியங்களை அவன் மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு, இழந்து போன ஆசீர்வாதங்கள் எதையும் அவன் பெற்றுக்கொள்வதற்கு அது உதவி செய்கிறது. இவைகள் மனிதனுடைய சுய முயற்சியினால், மனிதனுடைய சுய பலத்தினால், மனிதனுடைய சுய ஞானத்தினால் எதையும் செய்ய முடியாமல் போய்விட்டது என்பதுதான் வேதவசனத்தின் அடிப்படையில் உண்மையான ஒரு காரியம். கிறிஸ்துவின் சிலுவை பாவியான மனிதன், பலவீனமான மனிதன் தேவ சமூகத்திற்கு மீண்டும் வருவதற்கான பலத்தை கொடுத்தது. இழந்து போன ஸ்லாக்கியங்களை மீண்டும் பெறும்படியான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தது. பாவியாய் இருந்த அவனை நீதிமானாக மாறும்படியான பலத்தை அவனுக்கு கொடுத்தது. அசுத்தனாய் இருக்கிற அவனுக்கு பரிசுத்தனவாகனாக மாறும்படியான பலத்தை அது கொடுத்தது. பிசாசுக்கு அடிமையாய் இருந்த மனிதனை அவனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறும்படியான பலத்தை சிலுவை கொடுத்தது. பாவத்தின் பிடியில் சிக்கி பாவத்திற்கு அடிமையாக இருந்து கடைசியில் மரித்து நித்திய நரகத்திற்கு போகக்கூடிய அந்த மனிதனுக்கு பரிசுத்தவானாக மாறி நித்தியத்தில் தேவ சமூகத்தில் அவன் நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளாக கடந்து போகும்படியான ஸ்லாக்கியத்தை, பலத்தை, பெரும் ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவின் சிலுவை சம்பாதித்து கொடுத்திருக்கிறது என்பதை பவுலடிகளார் புரிந்து கொண்டார். நான் போன செய்தியில் சொன்னேன், சிலுவை என்ற உடனே நமக்கு முதலாவது வர வேண்டியது பவுல் அப்போஸ்தலர் தான். 12 அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். அந்த 12 அப்போஸ்தலர்களையும் தாண்டி சிலுவையை பற்றியும், கிறிஸ்துவின் சிலுவையின் மரணத்தை பற்றியும், அதன் இரகசியத்தை பற்றியும், சபையை பற்றியும் அதிகமான வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலன் பவுல் அப்போஸ்தலன். இதை நாம் வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். எனவே தான் பவுலடிகளார் சொன்னார், நான் எதையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். சிலுவையின் மேன்மையை புரிந்து கொண்டபடினால அவருடைய உயர் சாதி, அவருடைய உயர்ந்த அந்தஸ்து, கமாலியனுடைய பாதத்தில் இருந்து படித்த ஒரு மாபெரும் மனிதன், பரிசேயன், நியாயப்பிரமாணத்தை நன்கு அறிந்த மனிதன் என்று உலக பிரகாரமாய் மேன்மை பாராட்டுவதற்கு அநேக ஸ்லாக்கியங்கள் இருந்தாலும் கூட
அவைகள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு முன்பாக குப்பையும் தூசியுமாய் நான் கருதுகிறேன் என்று சொன்ன முதல் அப்போஸ்தலன் பவுல் அப்போஸ்தலன் தான். இதை வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுவேன், வேறு எதையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சொன்னான். துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு நாம் கிறிஸ்தவத்திலே பார்க்கக்கூடிய காரியம் பலவிதமான உலக பிரகாரமான பெருமைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் சமீப நாட்களாக நேற்று கூட நான் பார்த்தேன், கிறிஸ்தவ திருமண தகவல் மையங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். அதில் வரக்கூடிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் மிகவும் ஆவிக்குரியவர்கள், நாங்கள் அப்படிப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்கள் என்று பெருமை பாராட்டக்கூடியவர்கள் கடைசியில் எங்களுக்கு இந்த சாதியில் பெண் வேண்டும், இந்த சாதியில் எனக்கு மணமகன் வேண்டும், மணமகள் வேண்டும் என்று குறிப்பிட்டு இருப்பதை நான் பார்க்கிறேன். எங்கே இருந்து வந்தது இந்த சாதி என்ற சாக்கடை? எங்கே இருந்து இதற்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவம், இவ்வளவு மேன்மை? கிறிஸ்துவின் சிலுவைக்கு முன்பாக இவைகளை பற்றி கொண்டு மேன்மை பாராட்டக்கூடிய, இவைகளை பிடித்து கொண்டு மேன்மை பாராட்டக்கூடிய ஒரு கிறிஸ்தவத்தை நான் இன்றைக்கு பார்க்கிறேன். வேதனையோடு பேசுகிறேன். இந்த தேசத்தில் எப்பொழுது நாம் சிலுவையை உயர்த்தி காண்பிப்போம்? ஒரு கிறிஸ்தவன் சாதியை பிடித்து கொண்டு, பணத்தை பிடித்து கொண்டு, உலக பிரகாரமான பட்டங்களை பிடித்து கொண்டு அதை மேன்மை பாராட்டி கொண்டு இருப்பானே என்றால், அதை உயர்த்தி காண்பித்து கொண்டு இருப்பானே என்றால், எப்பொழுதையா சிலுவையை, கிறிஸ்துவின் சிலுவையை அவன் உலகத்திற்கு உயர்த்தி காண்பிக்க முடியும்? யோசித்து பாருங்கள். பவுலை காட்டிலும் நான் சிலாக்கியம் மிகுந்தவனா? பவுல் அப்போஸ்தலனை காட்டிலும் நான் அதிகம் படித்தவனா? அல்லது என்னுடைய குடும்பம், என்னுடைய பின்னணி, என்னுடைய பெற்றோர்கள் பவுலின் அப்போஸ்தலர்கள், பவுலின் குடும்பத்தை காட்டிலும் பெரியவர்களா? இல்லையே. ஆனால் அந்த அப்போஸ்தலன் சிலுவைக்காக, கிறிஸ்துவின் சிலுவைக்காக தன்னுடைய மேன்மைகள் எல்லாவற்றையும் துறந்த ஒரு மனிதனாக நான் பார்க்கிறேன். எனவேதான் பவுலடியார் சொன்னார், இந்த மேன்மையான ஸ்லாக்கியம், இந்த மேன்மையான ஆசீர்வாதம் உலக மக்களின் பார்வையில் அது புரியாத ஒரு புதிராக இருக்கிறது. உலக மக்களின் பார்வையில் சிலுவை பைத்தியமாக தோன்றுகிறது. ஆனால் பாவியான மனிதன் ரட்சிப்பு என்ற, மீட்பு என்ற விடுதலையை, மேன்மையான ஆசீர்வாதத்தை அவன் பெற அவனுக்கு அது பலன் தரக்கூடியதாக இருக்கிறது என்று பவுலடியார் சொல்லுகிறார். இதுதான் ஐயா சிலுவையை பற்றிய உபதேசம். கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாய் இருக்கிறது. யாருக்கு சிலுவை பைத்தியமாய் இருக்கிறது? உலக மக்களுக்கு, வேத வசனத்தின் வெளிச்சத்தில் கிறிஸ்துவை அறிய விரும்பாதவர்களுக்கு, கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்களுக்கு. ஒருபடி மேலே போய் சொல்வேன், பாரம்பரியத்தை பற்றி கொண்டு, கிறிஸ்தவம் என்ற வெறும் பெயரை பற்றி கொண்டு, அந்த கிறிஸ்தவத்திற்குள்ளாக உலக பிரகாரமான காரியங்களை பற்றி மேன்மை பாராட்டக்கூடிய இந்த பாரம்பரிய கிறிஸ்தவனுக்கு சிலுவையின் மேன்மை தெரியாது, சிலுவையின் மகத்துவம் புரியாது, சிலுவையின் ஸ்லாக்கியங்கள் புரியாது. எனவேதான் அவனையும் உலக மக்களோடு தான் சேர்க்க வேண்டும். அவர்களுக்கு அது பைத்தியமாயிருக்கிறது. ஆனால் விசுவாசிக்கிறவர்களுக்கு, வேத வசனத்தின் வெளிச்சத்தில் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தையும் புரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. பலவீனனாக இருக்கிற எனக்கு பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. தகுதியில்லாத எனக்கு, கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்க தகுதியில்லாத என்னை போன்ற மனிதனுக்கு அவருடைய சமூகத்தில் வந்து நிற்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை, பலத்தை கிறிஸ்துவின் சிலுவை கொடுக்கிறது என்று சொல்லி பவுலடிகளார் அதை பார்த்தார், ருசித்தார், அனுபவித்தார். ஆகினால்தான் தன்னுடைய ஊழியத்தின் பாதையில் சிலுவையை மாத்திரமே உயர்த்தி காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். தன்னுடைய ஒவ்வொரு பேச்சிலும், தன்னுடைய மூச்சிலும், தன்னுடைய பிரசங்க வாழ்க்கையிலும் கிறிஸ்துவின் சிலுவை பற்றி மாத்திரமே அவர் மேன்மை பாராட்ட விரும்பினார். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எதையும் மேன்மை பாராட்டுகிறார்கள்? யோசித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக பவுலடிகளார் சொல்லுகிறார், அதாவது தொடர்ந்து நாம் வாசிக்கிற பொழுது
20வது வசனத்தில், ஞானி எங்கே, வேத பாரகன் எங்கே, இப்பிரபஞ்ச தீர்க்கதரிசி அதாவது தர்க்க சாஸ்திரி எங்கே, இவ்வுலகத்தின் ஞானமானது இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா என்று சொல்லுகிறார். எப்படியெனில் 21வது வசனம், எப்படியெனில் தேவ ஞானத்திற்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினால் தேவனை அறியாதிருக்கையில். ஏன் பவுலடிகளார் இரண்டாவதாக சிலுவை தேவ ஞானத்தை வெளிப்படுத்துகிறது அல்லது சிலுவை ஞானத்தின் அடையாளமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, இந்த உலகத்தின் ஞானிகள், தத்துவ ஞானிகள், அறிவாளிகள், மேதைகள், அவர்களின் போதனைகள் மனிதனை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தவில்லை. மனிதனை மனிதனாக மாற்ற முடியவில்லை. மனிதன் தேவ சமூகத்தில் வருவதற்கு உலக மக்களுடைய போதனை வழிநடத்தவில்லை. உலக ஞானிகளின், மேதைகளின் போதனைகள் ஒருவேளை பலவிதமான மதங்கள் உருவாவதற்கு காரணமாக இருக்கலாம். இன்றைக்கு உலகத்தில் பலவிதமான மதங்கள் உருவாக்கப்படுவதற்கு இந்த உலக மேதைகளின், உலக ஞானத்தின் அதிபதிகளுக்கும், இந்த உலகத்தின் தர்க்க சாஸ்திரிகளுக்கும் பல மதங்களை உருவாக்குவதற்கு, பல கொள்கைகளை உருவாக்குவதற்கு, பல கோட்பாடுகளை உருவாக்குவதற்கு, அதன் விளைவாக அவர்களை பின்பற்றுவதற்கு, ஆட்களை உருவாக்குவதற்கு அது வழிவகுத்திருக்கலாம். ஆனால் இந்த போதனைகள் பிரிவினைகளை உண்டாக்குகிறது, கருத்து வேறுபாடுகளை உண்டாக்குகிறது. இதனால் இன்றைக்கு உலகத்திலே நாம் என்ன பார்க்கிறோம்? அநேக யுத்தங்கள், உலக சரித்திரத்தை நாம் புரட்டி பார்ப்போம் என்றால், யாரோ ஒரு மனிதனுடைய போதனைக்கு, யாரோ ஒரு மனிதனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடத்தப்பட்ட யுத்தங்கள் தான் அதிகமாய் காணப்படும். இதனால் கொல்லப்பட்டவர்கள், இரத்தம் சிந்தினவர்கள், மரித்து போனவர்கள், உலக வரலாற்றை புரட்டி பார்க்கிற பொழுது இது உண்மையான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. இதுவரைக்கும் உலகத்தில் நடந்த யுத்தங்கள் மதத்தின் அடிப்படையில் நடத்தப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, கிறிஸ்துவின் சிலுவை மனிதனை இணைக்கக்கூடியதாக காணப்படுகிறது. கிறிஸ்துவின் சிலுவை மனிதனை ஒன்று சேர்க்கக்கூடியதாய் காணப்படுகிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அது இன்றைக்கு கிறிஸ்தவத்திலையும் இல்லாமல் கடந்து போயிருக்கிறது. எனவே தான் பவுலடிகளார் சொல்கிறார், இந்த உலகத்தின் ஞானிகள், இந்த உலகத்தின் வேத பாரகன்கள், இந்த உலகத்தின் மேதைகள், அவர்களுடைய போதனைகள் மனிதனை மனிதனாக கூட மாற்ற முடியவில்லை. எனவே தான் நாளுக்கு நாள் வன்முறைகளும் கலவரங்களும் கொடுமையான காரியங்களும் இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது. உலக ஞானிகளின் போதனைகள் மனித சமுதாயத்தை ஒன்று சேர்ப்பதற்கு மாறாக அவர்களை பிரித்திருக்கிறது. ஏழை பணக்காரன் என்ற பிரிவு, படித்தவன் படிக்காதவன் என்ற பிரிவு, உயர் சாதிக்காரன் தாழ்ந்த சாதிக்காரன் என்ற பிரிவு இன்றைக்கு மாற்ற முடியாத ஒரு பெரிய இரும்பு சுவரை போல, தடுப்பு சுவரை போல இருக்கிறது ஐயா. அது கிறிஸ்தவ சமுதாயத்திலும் காணப்படுகிறது. நாங்கள் இந்த வகுப்பை சார்ந்தவர்கள். நான் யோசித்து பார்ப்பேன், பிறகு ஏன் உன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லி நீ அழைக்கிறாய்? உன் சாதி உனக்கு பெருமையாக இருக்கும் என்றால் ஏன் கிறிஸ்தவன் என்று சொல்லி உன்னை அழைக்கிறாய்? இந்த சாதிக்காரன் என்ற அந்த அடையாளத்தோடு இருந்து வாழ்ந்து விட்டு கடந்து போ, மறுமையிலே நீ எங்கே போவாய் என்று சொல்லி உனக்கு தெரியும். கிறிஸ்துவின் சிலுவை இந்த தடைகளை எல்லாம் தகர்த்து, இந்த தடுப்பு சுவர்களை எல்லாம் உடைத்து ஒன்று சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. சிலுவை நிழலில் அவர்கள் அனைவரும் ஒன்று என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இது இந்த உலகத்தின் ஞானிகளுக்கும் இந்த உலகத்தின் மேதைகளுக்கும் அது பைத்தியமாக தோன்றுகிறது. அதைத்தான் 21வது வசனத்திலே சொல்லுகிறார்.
உலகமானது சுய ஞானத்தினால் தேவனையும் அவருடைய மேன்மையான திட்டமாகிய மனுக்குலத்தின் மீட்பையும் இரட்சிப்பையும் அறியாமல் போகிறது. ஆனால் தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, விசுவாசிக்கிறவர்களுக்கு சிலுவை தேவ ஞானத்தை வெளிப்படுத்துகிறது, இரட்சிப்பின் அவசியத்தை வெளிப்படுத்துகிறது, தேவன் யார் என்று வெளிப்படுத்துகிறது, அவருடைய இந்த இரட்சிப்பின் திட்டம் எவ்வளவு மேன்மையானது என்று வெளிப்படுத்துகிறது. ஏன் சிலுவையில் கிறிஸ்து மரிக்க வேண்டும் என்ற உண்மையை வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துவின் மூலமாக செயல்படுத்தப்பட்ட இந்த 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 இரட்சிப்பு என்ற மேன்மையான காரியத்தில் தேவ ஞானம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி வெளிப்படுத்தப்படுகிறது. சில வேளைகளில் யோசித்து பார்க்கிற பொழுது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும். ஏதேன் தோட்டத்தில் மனிதன் ஆதாம் ஏவாளும் விழுந்து போன உடனே, அவர்கள் பாவம் செய்து தேவனை விட்டு தூரமாய் போன உடனே அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், ஸ்திரீயின் வித்தாக இரட்சகர் அனுப்பப்படுவார், ஸ்திரீயின் வித்தாக இரட்சகர் வருவார் என்று ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்து போனது, பல நூற்றாண்டுகள் கடந்து போனது. பலர் இந்த பூமியில் வந்தார்கள், பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், கடந்து போனார்கள். பழைய ஏற்பாட்டில் அநேக ஜனங்கள் கடந்து போனதை பார்க்கிறோம். ஆனால் பவுலடிகளார் சொல்லுகிறார், கலாத்தியரில் வாசிக்கிற பொழுது 4ஆம் அதிகாரத்தில், காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமான தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பிதா அனுப்பினார் என்று சொல்லி, காலம் நிறைவேறின பொழுது. ஆக ரட்சிப்பு தேவ திட்டத்திலே உருவானது, தேவ ஞானத்திலே திட்டமிடப்பட்டது. பல நூற்றாண்டுகள் காத்திருந்து ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேளையில் கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாய் பிறந்து சரியான நேரத்தில் அவர் சிலுவைக்கு கடந்து போய் மரித்தார், சிலுவையில் பாடுபட்டார். பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்து போனது. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்து பல சந்ததிகள் வந்தது, கடந்து போனது. ஆனால் தேவன் அவருடைய திட்டத்தை மறக்கவில்லை. ஏனென்றால் அது அவருடைய ஞானத்திலே உருவாக்கப்பட்டது, அது அவருடைய திட்டத்தில் அது நிறைவேற்றப்பட்டது. காலம் நிறைவேறின பொழுது ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வாக்குத்தத்தம் சரியான நேரத்தில், சரியான குறிப்பிட்ட காலகட்டத்தில் கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக மனுக்குலத்தின் ரட்சிப்பு சிலுவையில் செய்து முடிக்கப்பட்டது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின பொழுது அவர் சொன்ன கடைசி வார்த்தை எல்லாம் முடிந்தது என்று சொல்லி. அப்படி என்றால் மனுக்குலம் ரட்சிக்கப்படுவதற்கு தேவையான அவசியமான எல்லா காரியங்களையும் கல்வாரி சிலுவையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்து முடித்து விட்டார். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் தம்முடைய ஜீவனை விட்டார் என்று சொல்லி நாம் சிலுவையின் பாடுகளை குறித்து யோசிக்கிற பொழுது நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இதைத்தான் பவுலடிகளார் சொல்லுகிறார். உலகமானது தன்னுடைய சுய ஞானத்தினாலே, இந்த உலகத்தின் மேதைகள், இந்த உலகத்தின் ஞானிகள், இந்த உலகத்திலே தோன்றின பலவிதமான ஞானிகள் மதத்தை உருவாக்கி இருக்கலாம். ஒரு கூட்டத்து ஜனங்கள் தங்களை பின்பற்றுவதற்கு உருவாக்கி இருக்கலாம், ஒரு கொள்கையை உருவாக்கி இருக்கலாம். ஆனால் மனுக்குலம் ரட்சிக்கப்படுவதற்கான வழியை உருவாக்கவில்லை. மனிதன் தேவ சமூகத்திலே வந்து நிற்பதற்கான தகுதியை அவைகள் கொடுக்கவில்லை. மாறாக அவைகள் கலவரங்களையும் சண்டைகளையும் யுத்தங்களையும் மனுக்குலத்திலே ரத்தம் சிந்துதலையும் உண்டாக்கி கடந்து போனது, பிரிவினைகளை கொண்டு வந்தது. மனிதன் அரவணைக்க முடியாதபடி, மனிதன் ஒன்று சேர முடியாதபடி இன்றைக்கும் மதங்கள் பிரிவினைகளை உண்டாக்குகிறது. ஆனால் கிறிஸ்துவின் சிலுவை யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று கிறிஸ்துவின் சிலுவை தேவ ஞானத்தை வெளிப்படுத்துகிறது என்று பவுலடிகளார் சொல்லுகிறார்.
இது உலக மக்களின் பார்வையில் புரியாத ஒரு புதிராக இருக்கிறது. இதைத்தான் 1வது நூற்றாண்டு அப்போஸ்தலர்கள் புரிந்தார்கள், அறிந்தார்கள், ருசித்தார்கள், தங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்தினார்கள். அவர்களுடைய வாழ்க்கையின் செயல்பாட்டின் மூலமாக அப்போஸ்தலருடைய வாழ்க்கையின் தாக்கம் 1வது நூற்றாண்டு திருச்சபைக்குள்ளாக கடந்து போனது. அதன் நிமித்தமாக 1வது நூற்றாண்டின் திருச்சபை ரோம அரசாங்கம் போர்க்கருவிகளை உயர்த்தி காண்பிக்கிற பொழுது சபை சிலுவையை உயர்த்தி காண்பித்தது. ரோம அரசாங்கம் கொடுமையான ஆயுதங்களை உயர்த்தி காண்பிக்கிற பொழுது சபை 1வது நூற்றாண்டு சபை கிறிஸ்துவின் சிலுவையை உயர்த்தி காண்பித்தது. ஆனால் இன்றைக்கு துரதிர்ஷ்டவசமாக பிரிவினைகளையும் பெருமைகளையும் சாதி பெருமையையும் சபை பெருமையையும் உயர்த்தி காண்பிக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவத்தை இன்றைக்கு சபைக்குள்ளாக பார்க்கிறோம். இது துரதிர்ஷ்டவசமான காலம். இப்படியே கடந்து போனால், இன்னும் எத்தனை ஆண்டுகள் கடந்து போனாலும் சரி, சபைகள் பெருகும், கோட்பாடுகள் பெருகும், பல தலைவர்கள் வருவார்கள், கடந்து போவார்கள். ஆனால் கிறிஸ்தவம் இந்த தேசத்தில் என்னவாகும் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் வெளிச்சம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, கிறிஸ்தவத்தையும் அவருடைய சிலுவையும் உலகமும் அதில் இருக்கக்கூடிய மக்களும் வேறு விதமாக பார்க்கிறார்கள், காண்கிறார்கள். இன்று பெரும்பாலான திருச்சபைகளும் சிலுவையில் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறது. ஏதோ சுகமளிக்கும் வல்லமை அந்த சிலுவையில் இருக்கிறது, அல்லது பிசாசை துரத்தும் வல்லமை அந்த சிலுவையில் இருக்கிறது, அல்லது கெட்ட கனவுகள் வராமல் தடுக்கும் ஒரு வல்லமை அந்த சிலுவையில் இருக்கிறது, தீய சக்திகள் நம்முடைய வீட்டிற்குள்ளாக வராதபடி தடுக்கும் வல்லமை அந்த சிலுவையில் இருக்கிறது என்று சொல்லி கருதி இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தங்கள் வீட்டு கேட்டில் துவங்கி சிலுவையை போட ஆரம்பித்து கடைசியில் ஒவ்வொரு படுக்கை அறையிலும் சிலுவை, அந்த சிலுவை அலங்கரிக்கப்பட்டு ஒரு அலங்கார காட்சி பொருளாக அநேக வீடுகளிலே இருக்கிறது. ஒரு அலங்கார காட்சி பொருளாக இன்றைக்கு சிலுவை அநேக கிறிஸ்தவ வீடுகளிலே காணப்படுகிறது. மிகவும் துக்கமான துரதிர்ஷ்டமான ஒரு காரியம். சிலுவையின் வல்லமை, சிலுவையின் மேன்மை, சிலுவையின் மகத்துவம், சிலுவையின் அவசியம் இன்றைக்கு புரியாத ஒரு காலகட்டத்தில், அல்லது பெரும்பாலான ஜனங்கள் இதை புரியாத ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, நீங்கள் எப்படி சிலுவையை பார்க்கிறீர்கள்? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? சுகம் அளிப்பவராக பார்க்கிறீர்களா? சிலுவையை அறையில் வைத்திருந்தால், நம்முடைய வீடுகளில் வைத்திருந்தால் பிசாசு வராதென்று நினைக்கிறீர்களா? கெட்ட கனவு வராதென்று நினைக்கிறீர்களா? அல்லது வியாதிகள் வராது சிலர் நினைக்கிறார்கள், சிலுவையை கையில் வைத்திருந்தால் வியாதிகள் வராதென்று சொல்லி. சமீபத்தில் நான் ஒரு திருமணத்தில் பங்கு பெறும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றேன். கடந்து போயிருந்தேன். அந்த திருமணத்திற்கு திருமண தம்பதிகளை வாழ்த்தும்படியாய் வந்தவர்கள் பெரும்பாலானவர்கள், பெரியவர்கள், அந்த தம்பதிகளின் நெத்தியிலே சிலுவையை அடையாளமாக போட்டு கடந்து போனார்கள். இது அநேக திருமணத்திலே நான் பார்க்கிறேன். அதை பார்த்து யோசித்து விட்டே வழிநெடுக நான் கடந்து வந்தேன். எத்தனை பேருக்கு கிறிஸ்துவின் சிலுவையின் மேன்மை புரியும், சிலுவையின் அவசியம் புரியும்? ஏனையா புது தம்பதிகள் நெற்றியிலே சிலுவையை போடுகிறார்கள்? ஏனென்று சொன்னால் சிலுவை ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். உண்மையாய் வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நீங்கள் அதை புரிந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் அது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சிலுவை உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று சொல்லி யாராவது நினைப்பீர்கள் என்றால் அது தவறு. சிலுவை பாடுகளின் சின்னம், கிறிஸ்துவின் சிலுவை வேதனையின் சின்னம், கிறிஸ்துவின் சிலுவை அவமானத்தின் சின்னம். ஆனால் அந்த அவமானத்தின் மத்தியில் தேவ திட்டம் நிறைவேற்றப்பட்டது. அந்த வேதனையான சிலுவையில் தேவ திட்டம் நிறைவேற்றப்பட்டது. இதை உலகம் புரிந்து கொள்ளவில்லை. எனவேதான் பவுலடிகளார் சொல்லுகிறார்,
சிலுவையிலே நான் தேவ ஞானத்தை பார்க்கிறேன் என்று சொல்லி. என்ன அற்புதமான ஒரு மனிதன், என்ன உன்னதமான ஒரு மனிதன். சிலுவையிலே நான் தேவ ஞானத்தை பார்க்கிறேன் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? கிறிஸ்துவின் சிலுவையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? கிறிஸ்துவின் சிலுவை நீங்கள் தேவ சமூகத்திலே வந்து நிற்கும் தகுதியுடையவர்களாக உங்களை மாற்ற தேவையான பலத்தை கொடுத்திருக்கிறது என்று சொல்லி நம்புகிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? அப்படி விசுவாசிப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். முதலாவதாக. இரண்டாவதாக, நீங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று ரட்சிக்கப்படுவதற்கான பலத்தை கிறிஸ்துவின் சிலுவை தந்திருக்கிறது என்று சொல்லி விசுவாசிப்பீர்கள் என்றால் அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். மூன்றாவதாக, நீங்கள் வேதாகமத்தின் தேவனையும் அவருடைய திட்டத்தையும் அறியும் ஞானத்தை சிலுவை மாத்திரமே தருகிறது. சிலுவையில் மாத்திரமே, கிறிஸ்துவின் சிலுவையில் மாத்திரமே தேவனுடைய ஞானம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் நம்புவீர்கள் என்றால் உலகத்தின் எந்த காரியத்தை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டீர்கள். உலகத்தின் எந்த ஸ்லாக்கியத்தையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டீர்கள். பவுல் அப்போஸ்தலனை போல சிலுவையை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்வீர்கள். அப்பொழுது இந்த சிலுவை உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு, வசனத்தை கொண்டு உங்களோடு பேசுவாராக. இதில் உங்களுக்கு ஏதாவது கருத்துகள் இருக்கும் என்றால் தாராளமாக நீங்கள் எனக்கு தெரிவிக்கலாம். தொடர்ந்து எங்களுக்காக, எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களும் உங்கள் விமர்சனங்களும் வழக்கத்தை போல நான் சொல்லுகிறேன், வரவேற்கப்படுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிலுவையோ அன்பின் சிகரம், சிந்திய உதிரம் அன்பின்
துன்பங்கள் அகற்றினீரே